தமிழ்நாட்டுல வாரம் திருவிழா மாரி வாரம் ராஜினாமா விழா தான் இருக்குது. காலங்காத்தால தான் அண்ணன் கரூருக்கு போலான்னு இருந்தாரு. அதுக்குள்ள பார்த்தா கரூர் விஜயபாஸ்கர் சென்னை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இதுவரைக்கும் அதிமுகலருந்து 6 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க வந்து எதுக்காக ராஜினாமா பண்ணாங்க அப்படின்றத யாராவது அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க வந்து மக்கள் நல்லதுக்காக தான் செய்றோம் அப்படின்ட்டு. எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்ய தான் எம்எல்ஏ ஆறாங்க. அது என்ன நீங்க மட்டும் ஜெயிச்ச பிறகு ராஜினாமா பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க? எனக்கு புரியல. ஆளுங்கட்சியில போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ராஜினாமா பண்ணிட்ட பிறகு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க. விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில சொன்னாரு, "என்னுடைய அரசு குதிரை பேரத்தில் நடைபெறவில்லை, குதிரை வேகத்தில் நடைபெறுகிறது" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க குதிரை பேரமே குதிரை வேகத்துல இருக்கோன்னு டவுட்டா இருக்கு. அடுத்த வாரம் யாருன்னு தெர்ல. இது என்ன மாரின்னே புரியல. மக்கள்னா எங்கள பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க பாட்டுன்னு வருவீங்களாம், ஓட்டு கேட்பீங்களாம், உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களாம், எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிப்பீங்களாம். இந்த மாரி ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நார்த் சைடுல தான் நடக்கும். யார் யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள்ல உள்ள இருக்காங்களோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் அந்த கட்சி பாஜக கட்சியா தான் இருக்கும். அதாவது வாஷிங் மிஷின் மாடல்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாஷிங் மிஷின் மாடல் தமிழ்நாட்டில இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. ஆனா புதுசா வந்த தாவேக்கா அரசுல மட்டும் தான் இந்த மாரி ஜெயிக்கிறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு ஆளுங்கட்சியில போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்ப எதிர்க்கட்சியா இருந்தா யாரும் மக்களுக்கு சேவை செய்ய முடியாதா? ஒண்ணு பண்ணலாங்க. எதிர்க்கட்சியா இருக்கிற அத்தனை பேருமே ராஜினாமா பண்ணிட்டு, எல்லாரும் போயிட்டு ஆளுங்கட்சியில சேர்ந்துடலாம். ஏன்னா அப்ப தானே வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த தாவேக்கா அரசு உருவாக்கியிருக்கு. இது எங்க போய் முடியுதோ தெர்ல. ஆனா ஒண்ணு எழுதி வச்சுக்கங்க. அரசியல் எதுவும் நடக்கலாம். இன்று அதிமுகவுக்கு நடக்கும் விஷயம், நாளை தாவேக்காவிற்கு நடக்கலாம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இத ராஜினாமா பண்ணவங்களும் சரி, இல்ல ராஜினாமா பண்ணிட்டு எந்த கட்சியில போய் ஜாயின் பண்றாங்களோ, அந்த கட்சியில இருக்கிற தலைமையும் சரி புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இல்லன்னா மக்கள் இதற்கும் தகுந்த பாடத்தை வருங்காலங்களில் கொடுப்பார்கள். விஜய்ண்ணா வேற லெவல்ண்ணா நீங்க. பயங்கரமா பண்றீங்கண்ணா. நல்லதே நடக்கும்ண்ணா. கான்ஃபிடென்ட்டா இருக்கோண்ணா. சூப்பர்ண்ணா.